டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன். இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில். பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுகிறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேயர்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை, அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது, அதற்கு பிறகு 12 ராசி நேயர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த 2025 பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள், உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம், இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்களில் இருந்த நிலை மாறி எல்லா நாடுகளிலுமே பொருளாதார நிலையில ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது. இது எதன் அடிப்படையில் சொல்ல போறோம் அப்படின்னா, அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்துல தான் பெயர்ச்சிகள் ஆகிருங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான், இந்த கிரகங்கள் வந்தா ஒரு வருடத்துக்கு 2.5 வருடத்துக்கு ஒரு முறை இடம் விட்டு இடம் மாறுவார்கள். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்க 2.5 வருஷம் ஆகும். ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கிடக்க 1.5 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 3 கோள்களும் ஒன்று போல் ஒரே வருடத்துல பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது. இந்த 2025ல இந்த 3 கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு, அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும், குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் நகர்கிறார். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமா சொல்ல முடியும். ஆனா உலகியல் ரீதியாக இன்னொரு சில பாதிப்புகள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் சீற்றங்கள் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும்னா முன்னெச்சரிக்கை, இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது. சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாத காலம் ஒன்றுகளே பயணிப்பாங்க மீன ராசியில. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை, அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது. நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்ட அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். ஒரு சில பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை. ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும், நம்மளுடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும், நம் உலகத்தில் உள்ள அனைவரும் நேசித்தால், ஒற்றுமையுடன் பயணித்தால் இந்த 2025 12 ராசி நேயர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது அடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். மீன ராசி நேயர்களுக்கு 2025 ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, மன மகிழ்ச்சிகள் என்ன, நிம்மதியான சூழ்நிலை ஏற்பட்டுருமா, நிம்மதியான தூக்கம் கிடைச்சிருமா, உண்மையான நண்பர்கள் கிடைச்சிருவாங்களா, உண்மையான கனவு மனைவி ஒற்றுமை கிடைச்சிருமா அப்படிங்கிற ஏக்கத்திலும் கவலையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது அன்பு மீன ராசினியர்களுக்கு இந்த 2025 சனி பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மூலமாக
மிக நல்ல விதமான மாற்றங்களும் உண்டு, சில கவனமான செயல்பாடுகளும் உண்டு. என்னென்ன நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் எங்கேயாவது போய்கிட்டே இருப்பீங்க, ஒரு பஸ்ஸில் கூட போவீங்க, பஸ்ஸில் போகும்போது ஒரு புதிய நண்பர் கிடைப்பாங்க, ட்ரெயினில் போகும்போது புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு புதிய கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவீங்க. அந்த கம்பெனியில் இருக்கிற நபர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவி செயல்படக்கூடிய தன்மையில் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக கடின முயற்சிகளில் பலவிதமான தோல்வியை சந்தித்து வந்த உங்களுக்கு கடின முயற்சிகளில் இனிமேல் வெற்றி கிடைக்கப் போகிறது. கடின முயற்சியை எடுத்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது. உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. என் அண்ணனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் தங்கச்சியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சகோதர சகோதரிகள் மீனராசியில் உள்ள நேயர்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது. நீங்கள் ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னொரு கம்பெனி ஒன்று ஆரம்பிப்பீங்க, அல்லது எங்கேயாவது வேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா சைடில் ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள், பிரச்சனைகள், கவலைகள், நிம்மதியான சூழ்நிலையெல்லாம் இல்லாத சூழ்நிலைகள் விலகி இனிமே வெற்றியை பெறக்கூடிய தன்மையில் கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. நிம்மதியான தொழில் கிடைக்கும், நிம்மதியான வெற்றி கிடைக்கும். யாருன்னே தெரியாத எதிரிகள் உங்களை விட்டு வெளியே போயிடுவாங்க. இனிமேல் எதிரியை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை, கூட இருக்க துரோகியை கண்டு பயப்பட தேவையில்லை. ஏன்னா நான் எதிரியை கூட கண்டுபிடிச்சிட்டேங்க ஐயா, என் கூட இருக்க துரோகி என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி மீனராசிக்காரங்க நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா மீனராசி எப்பயுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற ஆள் கிடையவே கிடையாது. வெளிப்படையாக பேசிடுவீங்க. ஸோ அந்த இயல்பான தன்மை, அதே போல் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற ஆற்றல் உங்கள்கிட்ட எப்பயுமே உண்டு. நீங்கள் எப்பயுமே ஒரு குரு ஸ்தானத்தில் செயல்படுவீங்க. நம்ம பரவாயில்ல, கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கட்டும், நம்ம கூட இருக்கவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்து போகிற ஆற்றல் உங்களுக்கு எப்பயுமே உண்டு. ஸோ அப்படி ஆற்றல் கொண்ட உங்களையே கடந்த 2.5 வருட காலமாக வச்சு செஞ்சாங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க போகிறது. உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்க போகிறது. குலதெய்வமே தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு குலதெய்வம் என்ன தெய்வம்ங்கிறதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரக நிலைகள் கொடுக்கின்றன. வெளிநாடு செல்வதற்காக முயற்சிகள் எடுத்து அதில் ஏதேனும் தடைகள் இருக்குது, வெளிநாடு போனால் என் வாழ்க்கையில் மாற்றம் வரும் நான் நம்பிக்கை வைக்கிறேன், ஸோ வெளிநாடு போயிடுவேனா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக வெளிநாடு சென்று அதன் மூலமாக மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் கிடைக்க போகுது. பொருளாதார ரீதியான சூழ்நிலையிலும் முன்னேற்றங்களும் கிடைக்கப் போகிறது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் உறுதியாக உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், விட்டு கொடுத்து போக வேண்டும். ஏதேனும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி மனஸ்தாபம் வரும்போது விட்டு கொடுத்து போங்க, கெட்டு போவது இல்லை. நண்பர்கள் சில நேரங்களில் உங்களுக்கு அகைனா செயல்பட வாய்ப்புண்டு. எந்த நண்பர் செயல்படுறாரோ அந்த நண்பர்களை முற்றிலும் விலகி விடுங்கள். அவர்களுடைய உறவு, அவர்களுடைய நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இனிமேல் தொடர வேண்டாம். அவர்கள் யார் என்பது எப்படி தெரிந்து கொள்வது என்ற தயக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு உறுதியாக சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுடன் இருக்கும் நண்பர்களில் உண்மையான நண்பர்கள் யார் யார், துரோகம் செய்கின்ற நண்பர்கள் யார் யார், உங்களுக்கு கஷ்டத்தை மட்டும் கொடுக்கிற நண்பர்கள் யார் யாருங்கிறதை வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த 2025 பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீனராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை தரப்போகுதுங்கிறது சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு உண்டு. குடும்பத்தில் உள்ள பிரச்சனை கவலையெல்லாம் நீங்கி நிம்மதியான சூழ்நிலைகளை பெறக்கூடிய ஆற்றலும், அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் சுமையிலிருந்து, கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, கடன் பிரச்சனைனா நீங்கள் வாங்கின கடன், நீங்கள் மற்றவர்களுக்காக கையெழுத்து போட்ட கடன், இந்த ரெண்டுமே உங்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் தான் இந்த 2025 ஏற்பட போகிறது. கவலை இல்லாமல் இந்த 2025 மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையாக 2025 மே மாதத்துக்கு மேலே மிக அற்புதமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய ராசியில் மீனராசிகளும் ஒரு நபராக இருப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2025 ரொம்ப நல்ல விதமான பலன்களை தரப்போகுதுங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுவும் ஏப்ரல்லேருந்து தான்.
அந்த முதல் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகும். நான் ஏன் வந்து ஆரம்பத்திலே உங்களுக்கு அந்த ஒரு குட் நியூஸை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன்னா, இப்போ முதல் 3 மாதங்கள் அவ்வளோதாங்க புட்டுக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷனே போயிடும். அதற்காக நான் பொய்யும் சொல்ல விரும்பலை. அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு கவனத்தோடு இருங்க. ஜென்மத்தில் சனி நிற்கிறார், அவர் எப்படி நன்மை செய்ய முடியும்? அதுவும் ஏப்ரல்லேருந்து ஜென்மத்துக்கே வந்துடுறார். இப்போ உங்களுடைய வால் பகுதியில் தான் இருக்கார். 12ஆம் வீட்டில் இருக்கிறது கூட பெரிதாக கெடுதல் எதுவும் பண்ணிடாது. உங்களுடைய ஜென்மத்தில் உங்களுடைய வீட்டுக்கே வரும்போது, அதுவும் வந்து முழு சுபரான குருவின் வீட்டிற்கு சனி வரும் பொழுது கொஞ்சம் நிறைய டிலேஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் எல்லாமே வந்து கெடுதலாகவே நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. காரணம் என்னென்னா, குரு வந்து கேந்திரஸ்தானத்தில் இருப்பார், 4ஆம் வீட்டில் இருப்பார். அப்போ ஏதாவது ஒரு மனிதர்கள் சம்மந்தப்பட்டோ அந்நிய பாஷை பேசுபவர்களாலோ உங்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். இந்த விஷயத்தை நான் எப்படி சாதிக்க போகிறேன்னு தெரியலையே, ஐயோ மாட்டிக்கிட்டனே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்கள் லைஃப்பில் யாரோ ஒரு நபர் சம்மந்தப்பட்டோ சூழ்நிலைகள் சம்மந்தப்பட்டோ அந்த காட்சியை அப்படியே மாற்றும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். மொத்தமாக முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன், கடைசி நிமிஷத்தில் வந்து ஒரு யூடர்ன் போட வச்சு அல்லது ஒரு டக்குன்னு ஒரு கிராஸ் கட் பண்ண வச்சு நம்மளை காப்பாற்றிட்டார் இறைவன் நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் இந்த வருடத்தில் இருக்கும். ஆனால் பொதுவாகவே இந்த ஆண்டை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ளே பண்ணணும். நீங்கள் ரொம்ப நிதானித்து ப்ளே பண்ண வேண்டிய ஒரு வருடமாக இதை எடுத்துக்கோங்க. அதிகப்படியான முதலீடுகளை தவிர்த்துக்கோங்க. அகலக்கால் வைக்காதீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இறங்குங்க. நிறைய கடன் சிக்கல்களை உண்டாக்குவார். கிடைக்கிற இடத்துலலாம் நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளில் போய் அந்த ட்ராப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வலையில் போய் சிக்கிக்காதீங்க. முடிந்தவரை சிக்கனமாக இருங்க. உங்களுடைய தேவை 100 ரூபானா 50 ரூபா கடன் வாங்குற மாதிரி பிளான்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆண்டு வந்து உங்களை நீங்கள் வாங்குகிற கடன்னாலேயே சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்குறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் மிக சரியாக கணக்கு போட்டு உங்களுடைய தேவைக்கு பாதி வரைக்கும் மட்டும் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்க போது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு முன்ன பின்ன தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, குரு வந்து உங்களுடைய ராசி அதிபதியாகவே இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. குருவுக்கான ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. திருச்செந்தூர், அதே மாதிரி திருவண்ணாமலை, இது போன்ற மிக சக்தி வாய்ந்த பீடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. எல்லாத்துக்கும் மேலே குருவுடைய ஜீவ சமாதிகள், அதாவது சித்தர் குருமகான்கள்லாம் இருக்காங்க இல்லையா, மகான் ராகவேந்தர் இருக்கார், ஷிரடி சாய்பாபா இருக்கார், கணக்கன்பட்டி சித்தர் இருக்காங்க. இவங்களுடைய இடங்களுக்கெல்லாம் விசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த செகண்டு இந்த அறிவுரை உங்களுக்கு கிடைக்கிறதுனாலே அது குரு தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்களுடைய சிரமங்களை பெருமளவுக்கு கம்மி பண்ணுவதற்காகவே அந்த பலன்கள் உங்கள் காதில் விட செய்கிறாருங்கிறத முழுமையாக நம்புங்க. உங்கள் லைஃப்பில் பெருமளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் தலைக்கு வந்தது தலப்பாக இட போச்சுங்கிற லெவலில் உங்களை காப்பாற்றுவார். குறிப்பாக ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட்டுறாதீங்க. நீங்களே ஒரு பிரச்சனையில் இருப்பீங்க, இன்னொருத்தவங்களுக்கும் நீங்கள் போய் உதவி பண்ணுறேன்ட்டு போயிட்டு இன்னும் அதில் பாதாளத்தில் போய் விழுந்துடாதீங்க. ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து எந்த ஒரு அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சைன் பண்ணுங்கள். இறைவனுடைய அருளால் நீங்கள் மன நிம்மதியும் ஒரு ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இது அமையட்டும். மீன ராசி உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மீன ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்கள், குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ், அதே மாதிரி சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி. அப்போ ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜோதிடத்தில், அதாவது ஒரு மீன ராசி ஃப்ரெண்டு இருக்காரு அப்படின்னா அவரை எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக இருப்பார். அது எக்கனாமிக்கலி, அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மாரலி, ஃபிசிக்கலி எல்லா விதத்துலையும் நல்ல சப்போர்ட்டிவாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு நிறைய நேரத்தில் யோசிப்பாங்க. ஒரு மீனராசி பையனை லவ் பண்ணால் அந்த லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட, இன்றைய நாள் என்னோட லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு, வாழ்க்கையில் என்னென்னலாம் சந்தோஷம் இருக்குது அத்தனையும் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை அந்த பொண்ணுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி நிறைய குவாலிட்டிஸ் மீனராசிக்கிட்ட இருக்க தான் செய்யுது. அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள், சனி பகவான் வந்து பாருங்கள் ஜென்ம சனியாக உட்கார்றார். அதாவது சுயஸ்தானத்தில் சனி பகவான் வந்து உட்கார்றார். ஜென்ம சனியாக உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசு பித்து பிடிக்கும்,
கிறுக்கு பிடிக்கும். பித்து பிடிக்கும்னா பைத்தியம் ஆயிடுவாங்க அப்படின்றது கிடையாது. அதான் கிறுக்கு பிடிக்கும், தப்பாக முடிவு எடுப்போம். நம்மளுக்கு வந்து பாருங்கள், ரொம்ப சப்போர்ட்டிங்காக ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்களை எல்லாம் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் பகைச்சிப்போம். இந்த ஜென்ம சனி முடியறதுக்குள்ளேயே அவங்கள பகைச்சிப்போம். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு ரொம்ப தள்ளி வச்சுடுவோம். ஓகேங்களா? அவங்கள விட்டு ரொம்ப தள்ளி வைக்கிறதே நம்ம கெட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அது நம்மளுக்கு புரியவே புரியாது. அதே மாதிரி நம்ம மந்தம், மனதளவில் மந்தம், உடல் அளவில் மந்த நிலை அப்படின்றது மேலும் ஓடி 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 உழைக்கக்கூடியவங்க தான் மீனராசி. புரியுதுங்களா? ஏன்னா எல்லா கம்ஃபர்ட் ஜோனும் வேணும் எனக்கு வந்து உலகத்தில் இருக்க அத்தனை போகங்களும் வேணும், யோகங்களும் வேணும், செல்வாக்கும் வேணும். இதெல்லாம் ஆசைப்படுறவங்க, நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க சுக்கிரன் உச்சமடையும் இல்லைங்களா? அதனால் அந்த எல்லா ஆசைகளும் இருக்கும். பட் பியாண்ட் தட் இப்போ என்ன வரும்னா ஸ்லக்கிஷ்னஸ், ஒரு மந்த நிலை, மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி ஒரு மந்த நிலை அப்படின்றது மேலோங்கும். வேலை செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துல அந்த வியாபாரத்தில் முடக்கம் அப்படின்றது உங்கள் மந்த நிலை தான் ஏற்படுத்தும். ஸோ அதை மாற்றிக்கினீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், சனியினோட பார்வை 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து வந்து உங்களோட பிரதர் வந்து உங்களுக்கு இனிமையாக மாறுவாங்க. புதுசாக எதிரிகள் வருவாங்க, மறைமுக எதிரிகள், தெரிஞ்ச எதிரி தெரியாத எதிரி, நம்ம என்ன பண்ணோன்னே தெரிலப்பா, திடீர்னு நம்மளை ஆவாமல் போயிடுச்சேப்பா அப்படின்னு நம்ம பேசுறது கேள்விப்படுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து ஜென்ம சனி இவர் வந்து 7ஆம் பாவத்தை பார்க்குறார். சனியினோட பார்வை 7ஆம் பாவத்தை பார்க்குறார். அப்போ வந்து பாருங்கள், நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு மனமுட்டங்கள், மனசஞ்சலங்கள், மனசு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் ஒத்து போகாமல் போகிறது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவோர்ஸ் வரைக்கும் கூட போகும், பிரியறதுக்கு, தனியாக பிரிஞ்சு இருக்கிறதுக்கு. ஜாதக ரீதியாக சனி சரியில்லை அப்படின்னா, அவர் வந்து பாப்பரோட கன்ஜங்ஷனாக இருக்கார், அவரோட ஃபேவராக இல்லை அவர் அப்படின்னா, சனி தசை சனி புத்தி நடக்குது அப்படின்னாலும் அது டிவோர்ஸ் வரைக்கும் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஃப்ராங்காக சொல்லணும், இது எல்லா மீனராசி அன்பர்களுக்கும் கிடையாது. இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் பார்க்கணும். புரியுதுங்களா? ஆக மொத்தம் பெரும்பாலும் எல்லா மீனராசி அன்பர்களுக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், தப்பாக புரிஞ்சுக்கிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்யோன்யமின்மை, பிரச்சனைகள், மனமுட்டங்கள், விரிசல்கள் அப்படின்றது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. அதுக்கடுத்து சனி பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தை பார்க்கறதுனால நம்ம ஓடி 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 உழைச்சோம்னா, அந்த ஓடி 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 1000 ரூபாய்க்கு உழைச்சோன்னா 500 ரூபாய் தான் சம்பாதிப்போம். அப்போ 1000 ரூபாய் வேணும்னா ஓடி 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 2000 ரூபாய்க்கு உழைக்கணும். அப்போ 1000 ரூபாய் சம்பாதிப்பீங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த உழைப்பெல்லாம் என்னங்க வீணாக போயிடுமா? வீணாக போகாது. நம்மளுக்கு ஒரு படிப்பினையாக நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு கொடுக்கும், வீணாக போகிறதில்ல. அது எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளுக்கு இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கான காசு வந்தால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சு போய் 1 கிலோ புளி வாங்கி வர முடியுமா அப்படின்னு. அந்த மாதிரி தான் கஷ்டமாக இருக்கும். பட் பியாண்ட் தட் அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்தும். எந்த வேலையில் நம்ம ஓடி 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 உழைக்கிறோமோ அந்த வேலை முன்னேற்றத்துக்கு பிற்காலத்தில் இந்த ஒரு முயற்சி, உங்களோட உழைப்பு, உங்களோட ஒரு அனுபவம் அப்படின்றது பெரிய வித்தாக இருக்கும். பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ கவலைப்பட வேண்டாம். இதை நம்ம வருத்தப்படுறது யோசிக்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம ஓடணும், உழைக்கணும், ஓடி 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 உழைக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உட்காந்துடக்கூடாது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும், சனி பகவானானா இருக்கட்டும், ராகுவானா இருக்கட்டும், எந்த இடத்துல உட்காடுறாங்களோ அந்த இடத்த வந்து ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதை. அந்த இடத்துல இருக்க கிரகத்தை டம்மி பண்ணிவிட்டு இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆவாங்க. புரியுதுங்களா? இப்போ ராகு அண்ட் கேது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் பாவம் 6ஆம் பாவம். அதாவது ராகு வந்து 12th பிளேஸ், ஓகேங்களா? கேது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவம், சிம்மம். இந்த ராகு கேது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும், ஓகேங்களா? ராகு 12ஆம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. கேது 6ஆம் பாவம் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஓவர் கம் ஆகிடும். சனி தான் ஒரு பெரிய மேஜர் காம்ப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு இப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா எது ரொம்ப சப்போர்ட்டிங்கான பிளானட், உங்களுக்கு நிறைய நல்லது செய்யறதுக்கு யார் காத்துட்ருக்கா அப்படின்னா குரு பகவான் தான். ஏன்னா 3ஆம் பாவத்துலேருந்து 4ஆம் பாவத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு. சுக தாயாசன ஷிஃப்ட் ஆகிறதுனால நல்ல கம்ஃபர்ட்ஸ் ஒன்று குரு பகவான் தான் ஏற்படுத்தி கொடுப்பார். சனியினோட காம்ப்ளிகேஷன்ஸையும் மீறி ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா அது குருனால நடக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி குருனோட பார்வை ராகுல விழுது, ஓகேங்களா? 12th பிளேஸ் ராகு, குருனோட பார்வை விழுது. அதனால தான் இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன், ஓகேங்களா? இல்லைனா நிறைய விரயங்கள், நிறைய வந்து பார்த்திங்கன்னா செலவு, தேவையில்லாமல் கடன் வாங்கி செலவு பண்ணுறது, இதெல்லாம் வரும். குருனோட பார்வை விடுறதுனால அது ஓவர் கம் ஆகிடும். பொதுவாக குருவை பற்றி ஒன்று சொல்லுவாங்க, குரு நிற்கிற இடத்த விட உட்கார்ற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ராகுவை பார்க்குறாரு. ஸோ ராகு வந்து பசிஃபை ஆவார், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட மென்டார் நல்லா யோசித்து முடிவெடுக்கிற நிலைமையில் நீங்கள் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மென்டார், உங்களோட வெல்விஷர்ஸு, அந்த உங்களோட வெல்விஷர் யாராக வேணா இருக்கலாம். உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உள்ள ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்,
இல்லை உங்கள் நெய்பர்ஸாக இருக்கலாம், அவங்கள வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அவங்கள வந்து 4 முறை நீங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களையும் கேளுங்க. ஒருத்தருக்கு பதில் 2-3 பேராக கூட கேட்டுட்டு எது வந்து மெஜாரிட்டியாக உங்களுக்கு கருத்து வருதோ, மெஜாரிட்டி வின்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா? ஸோ மெஜாரிட்டியாக யார் எது நல்லதுன்றாங்களோ அதை பண்ணிட்டு போயிடுங்க, பிரச்சனை கம்மி. புரியுதுங்களா? அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்பை வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகும்போது வந்து பார்த்திங்களன்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் நல்லது நடக்கும். பொதுவாகவே குருனோட ராசி அப்படிங்கிறதுனால இந்த பேர் பண்ணுறது, எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம்ப்பா அப்படின்றது உண்டு. தனுசுக்கும் உண்டு, மீனத்துக்கும் உண்டு. ஸோ பியர் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டியை நீங்கள் வச்சுக்கோங்க. குரு இப்போ சப்போர்ட்டிங் பிளானட்டாக தான் இருக்கார். டென்ஷன் இல்லாமல், அப்செட் ஆகாமல், கான்ஃபிடெண்ட்டாக, அமைதியாக, நிதானமாக எது ஒன்றுத்தையும் யோசித்து 10 முறை யோசித்து நம்மளோட மென்டார்ஸ்னோட அறிவுரை பிரகாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பெருசாக பாதகம் இல்லைங்க, ஓடிடும், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? 2025 அமைதியாகவே ஓடிடும் அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்ல தானே செய்வோம். அந்த விதத்தில் பரிகாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேது, 6ஆம் பாவத்துக்கு கேது. இந்த கேதுவை எப்படி பசிஃபை பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாகவே கேதுவை பசிஃபை பண்ணுறது அப்படின்னாங்க, நம்ம டாக்ஸ், ரோட்டில் டாக்ஸ் நிறைய இருக்குது பார்த்திங்களா, நாய், தெரு நாய்கள் நிறைய இருக்குது பார்த்திங்களா, அந்த தெரு நாய்களுக்கு உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை போடுங்க. இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் என்னோடய வீடியோ கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தாங்க, மேடம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் தெரு நாய்களை அடிக்கிறாங்க, சுடு தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க, வீட்டு வாசப்படியில் வந்து படுத்துச்சுன்னா காலை உடச்சிடுறாங்க. அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் பெருத்த பாவம், கேது வச்சு செய்வான். புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அது தூங்கட்டும்னு விட்டுடுங்க. கோலம் போடலைன்னா பரவாயில்ல, அது தூங்கட்டும். ஒரு ஆன்மா அங்கே ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னா எடுக்கட்டும். ஓகேங்களா? அதை கலீஜ் பண்ணுதுங்க, கழுவி விடுங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க அந்த டாக்ஸ் வந்து படுக்குதுன்னா படுக்கட்டும். இது ஒரு மேன்மையான பலனை கொடுக்கும். அதே மாதிரி சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுற டாக்ஸ்க்கு உங்களால் முடிஞ்சது என்ன சாப்பாடோ அது கொடுங்க. எச்சி சாப்பாடு போடாதீங்க, அது கேதுவை பசிஃபை பண்ணாது, பிரீத்தி பண்ணாது. நல்ல சாப்பாடு போடுங்க, இல்லைன்னா வந்து பிஸ்கெட் வாங்கி போடுங்க. அதே மாதிரி ஓடுற தண்ணியில் மஞ்சள் கலர் பூ வாங்கி விடுங்க, அதுவும் கேதுவை பசிஃபை பண்ணும். இல்லைனா வீட்டில் நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை, வீட்டில் நாய் நல்லா பாசமாக வளங்க. வீட்டில் நாய் வளர்க்குறேன்னு கோல் எடுத்து அந்த நாயை சாத்துன்னு சாத்துறது செய்யக்கூடாது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு சனி பகவானை பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி ஜென்ம சனி 7.5 வருஷம் தொடர போகிறாரு, அவரை பசிஃபை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு முறை நிழல் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிழல் தானம் அப்படின்னா எங்கேயோ ரொம்ப ஏழ்மையில் இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு கொடை தானம் பண்ணுறது. அடுத்து மார்கழி மாதம் வரப்போகுது, திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா சுவாமியாருங்க படுத்துட்டு இருப்பாங்க பார்த்திங்களா, சிவனடியார்கள் நிறைய படுத்துருப்பாங்க. இப்போ இதில் நிறைய பேர் கேட்பாங்க, அவங்களாம் சிவனடியார் தானங்க? இல்லைங்க, அவங்க சிவனடியாரா இல்லையா அதை பற்றி கவலை இல்லை. ஈசனை நம்பி அந்த ஸ்தலத்தில் வந்து திருவண்ணாமலை மண்ணை மிதிச்சிட்டாங்க, அப்போ நம்ம அவங்கள சிவனடியாராக தான் பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு கம்பளி வாங்கி கொடுக்கறது, ஒரு ஸ்வெட்ரு வாங்கி கொடுக்கறது, வெயிலில் வந்து ஒரு தண்ணி குடம் வச்சு இந்த நீர் தானம் செய்யறது, நிழல் தானம் கொடை கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சனியை பசிஃபை பண்ணும். சனியினோட ஒரு கிடுக்குப்பிடியிலேருந்து நம்மளால் மீட முடியும். அதே மாதிரி செய்கிற வேலை, எந்த வேலை செஞ்சாலும் நேர்மையாக செய்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை பாதி கம்மி. இதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதக ரீதியாக பாருங்கள், என்ன கடவுளை கும்பிடணும் அப்படின்றது தெரியும், அது பிரகாரம் பண்ணலாம். இல்லைங்க ஜாதகம்லாம் பார்க்க முடியாது அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹனுமன் வழிபாடு இல்லை சிவ வழிபாடு. அம்மா வீட்டில் இருக்காங்கன்னா அம்மாவை எக்காரணத்தை கொண்டு வதைக்கக்கூடாது. சனி பகவானுக்கு யார் அம்மா வதைச்சாலும் பிடிக்காது. அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குரோதித்தாயி நிறைய கெடுபலன்களை கொடுப்பாரு. ஸோ அம்மா நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. அம்மா மனசு கஷ்டப்பட வேண்டாம். சாப்பிட்டியாம்மா, தூங்குனியாம்மா, தண்ணி குடிமா அப்படின்னு 4 வார்த்தை கேளுங்க. புரியுதுங்களா? அது சனியினோட மனசை பிரீத்தியாகும். அதுக்கும் மேலே சிவ வழிபாடு, ஹனுமன் வழிபாடு இது பண்ணீங்க அப்படின்னாலே 2025 சுமூகமாக முடியும். வாழ்த்துக்கள். 2025ஆம் வருடத்திற்குண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம். மீன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகி வருகிறார், ஜென்ம சனியாக உருவெடுக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார்.
குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து சுகஸ்தானாதிபதியாக அங்க 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். இந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த வருடத்தின் முற்பகுதியிலேயே மார்ச், ஏப்ரல், மேல இந்த 3 மாதத்துல உங்களுக்கு முழுவதுமாக முடிஞ்சிடும். அதனால மாதத்தின் முற்பகுதியில இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், அதோட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள், திருப்பங்களோட இந்த வருடம் ஆரம்பிக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வருட பலன்களை நம்ம கணிச்சது பாத்தீங்கன்னா 4 வருட கிரகங்களினுடைய அடிப்படையில தான். அதாவது குருன்ற சுப கிரகம், சனின்ற பாவ கிரகம், ராகு கேதுன்ற நிழல் கிரகங்களினுடைய பெயர்ச்சியின் அடிப்படையில தான் நம்ம இந்த வருட பலன்களை கணிக்கிறோம். அப்படி இருக்கும் போது இந்த வருட பலன்களை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த 4 கிரகங்கள் மட்டுமே. மற்ற கிரகங்கள் எல்லாமே மாசத்துக்கு ஒரு சின்ன மாற்றங்களை கொடுக்கும். சில கிரகங்கள் ஒரு நிலையான ஒரு இதை கொடுக்கும். அதனால அந்த வருட கிரகங்கள் தான் உங்களுடைய வருட பலன்களை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள். இந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி தொடக்கம், அதாவது 7.5 சனியினுடைய 2வது கட்டம். இப்போ விரய சனியில இருந்த அந்த சனி பகவான் இப்போ ஜென்ம சனியாக மாறிட்டு இருக்கிறார். அதாவது 7.5 சனியில உச்சகட்ட நகர்வுன்னு சொல்லணும். இத அந்த சனியோடைய பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப தெளிவா இருங்க. இதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. யாருமே பயப்படாதீங்க. ஏன்னா 7.5 சனின்னு சொல்லியே நம்மளுடைய நகர்வுகளை நம்மளே தாமதப்படுத்துறோம். அந்த 7.5 சனி எதுவுமே செய்யாது, கவலையப்படாதீங்க. ஒருத்தருடைய முக திரைகளை கலற்றுவதற்குண்டான ஒரு முக்கியமான தருணம்னா இந்த 7.5 சனியினுடைய சாராம்சமே. 7.5 சனி கர்மகாரகன், காலபுருஷனுக்கு கர்மகாரகன் தான் இந்த சனி பகவான். அந்த கர்மகாரகன் என்ன செய்ய போறாரு உங்களுக்கு, யார் யாரு எப்படி எப்படி என்னென்ன பிரயோஜனமா பிரயோஜனம் இல்லையா, யாரை நீங்க உள்ள அனுமதி பண்ணணும், அனுமதி பண்ணக்கூடாது, யார் கூட கூட்டு தொழில் பண்ணணும், யார் கூட தொழில் பண்ணக்கூடாது, நீங்களே சொந்தமா தொழில் செய்யறது பெஸ்டா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம செய்யறது பெஸ்டா, இப்படி எல்லாம் உங்களுக்கு அதை வரைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த 2025 ஒரு முழு பகுதியாக இருக்க போகுது. ஏன்னா சில பேர் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தரோட போய் தொழில் செய்வோம். அவர் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாரு, என்கிட்ட திறமை இருக்கு, நான் அப்படி இருக்கும் போது நான் அவர்கிட்ட என்னுடைய தொழிலுக்கு உண்டான ஒரு நெறிமுறைகளை நான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப பிளாங்கா, ஏன்னா மீனராசி என்பவர்கள் சொல்லவே வேண்டாம், அப்படி திறந்த புத்தகம் மாதிரி தான் இருப்பீங்க. உங்ககிட்ட ஆட்டையை போடணும்னா 100 பேர் ஈஸியா ஆட்டையை போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருப்பீங்க மீனராசி என்பவர்கள். இப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு யாராவது வருவாங்க உங்க தொழில் சம்பந்தமாக, அவர்களிடம் நீங்க ஏமாறக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலே எதுவுமே செய்ய முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா, யார்கிட்ட எந்த நேரத்துல எப்படி பேசணும், ஒரு பக்குவமா இருக்கணும். உங்களுக்கே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க இந்த மாதத்துல, எனக்கு பாத்தீங்கன்னா தொழில் அப்படி அபரிமிதமா வளர்ச்சி வந்துருச்சு, உங்களுக்கு இவ்வளவு ஷேர் தரேன் அப்படின்னு எடுத்து கொடுக்காம உங்களுடைய ப்ரொஜெக்ஷனை அப்படி கண்ட்ரோல் பண்ணி ஒரு கம்ப்ரஸ்ட் பண்ணி நீங்க எடுத்து கொடுத்துட்டே போகணும். அந்த தொழிலினுடைய வளர்ச்சியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறீங்க, ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய தொழில் வளர்ச்சியை நீங்க அந்த ப்ரொஜெக்ஷன் எப்படி காமிக்கணும், இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து தான் அதனுடைய வெளிப்பாடு தெரிய வரும் அப்படின்றத காமிக்கணும். 50 லட்சம் ரூபாய் கொடுத்த உடனே அடுத்த ஒரு 2 மாதத்துலயே எனக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் லாபம் வந்துருச்சு அப்படின்னு காமிச்சிங்கன்னா அவங்க உஷாரா இருந்துருவாங்க. ஓ, நம்ம செஞ்சது தப்பு, அப்போ நம்ம இவங்க கிட்ட ரொம்ப இது பண்ணிக்கணும் அப்படின்ற உஷாராக கூட இருந்தோம். அதனால கம்ப்ரஸ் பண்ணி உங்களுடைய தொழில் வளர்ச்சியை காமிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மீனராசி என்பவர்கள் தொழில்ல ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையோட பண்ணுங்க. கடனுடைய அளவை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. கடன் வாங்காம எவ்வளவு நீங்க பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த 7.5 சனியில ரொம்ப மாட்ட முடியாத ஒரு வருடமாக தான் இருக்கும். கடன் அதிகமா வாங்கிட்டீங்கன்னா சனி என்ன பண்ணுவாரு, கடனை
தூண்டுவாரு, கடனுடைய ஆசையை தூண்டுவாரு. அதை நீங்க வாங்குறீங்களா வாங்க மாட்டேங்கிறீங்களான்னு பாப்பாரு. வாங்கிட்டீங்கன்னா நீங்க அங்க க்ளோஸ், அவ்வளவுதான். நீங்க அதுக்கு அடுத்து நீங்க எந்திரிக்கவே முடியாது. சரி, இவன் வந்து சொந்தமா உழைக்கிறதுக்கு கஷ்டப்படுறான், அப்போ இவனை சொந்தமா உழைக்க வைக்கிறதுக்கு அந்த கடனை கொடுத்து இவனை அழிக்கிறது தான் முதல் வேலை அப்படின்ட்டு சனி சுதாரிச்சுப்பாரு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா கடன் வாங்காம எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க உஷாரா இருங்க. ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கிறேன், என்னால அடைக்கக்கூடிய சுச்சுவேஷன் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க. தொழில் ரீதியாகவோ இல்ல வேலை ரீதியாகவோ இடமாற்றம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜென்ம சனியினுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. நாங்க வெளிநாட்டுல எல்லாம் இருக்கோம் மேடம். மீனராசி என்பவர்கள் நிறைய பேருடைய சந்தேகமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கோம், எங்களுக்கு 7.5 சனி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவு பாதிக்கப்படாது. 25% அளவுதான் அந்த 7.5 சனியினுடைய தாக்கம், ஜென்ம சனியினுடைய தாக்கம் இருக்கும். அதனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெரிய அளவு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு வேலையும் செய்யறது நல்லது. சில பேர் புதிதா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள். அவங்க எல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஜாதகத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு வளர்ச்சியை பெற முடியும்ன்றத உங்களுக்கு தெரிய வந்துடும். வேலையில இருக்கிறோம், நாங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறோம், எங்களுக்கு இந்த 7.5 சனியின் பொழுது எங்களுக்கு இந்த 2025ல தேவையில்லாத இடமாற்றங்கள் வருமா, தேவையில்லாத தொந்தரவுகள் வருமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இடமாற்றம்ன்றது ஒரு முக்கியமான ஒண்ணு. அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். 7.5 சனினாலே இடமாற்றம் தான். இடமாற்றத்தை நீங்க ஒப்புதல் கொண்டு நீங்க மாறிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி தொந்தரவை கொடுக்காது. இல்ல நான் இடமாற்றம் செய்ய மாட்டேன், எங்களுடைய குடும்பத்தோடு தான் இருப்பேன் சேர்ந்து அப்படின்னு நீங்க பயணிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலையில ஆபத்து இருக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அதனால இடமாற்றம்ன்றது டிரான்ஸ்ஃபரும் கிடைக்குது, தானாக கிடைக்குதுன்னா நீங்க தெய்வ பாக்கியம் உள்ளவர்கள் தான் அர்த்தம். மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு தானாகவே டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது, தானாகவே இடமாற்றம் கிடைக்குதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்கு. தெய்வ அனுகூலம் இல்லாம இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் கிடைக்கவே கிடைக்காது. சில பேருக்கு அந்த தெய்வ அனுகூலம் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா இந்த ஜனவரி ஆரம்பிச்சு ஜனவரி பிப்ரவரியிலேயே இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் கண்டிப்பா நடந்துரும். அதற்குண்டான முயற்சிகளை நீங்க வேணா 2024 எண்டுல எடுத்துக்கலாம். எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜனவரி பிப்ரவரியில ஒரு மாற்றங்கள் என்றது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு உறுதியான ஒன்றா இருக்க போது. குழந்தைகள் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குது இந்த காலகட்டத்துல. ஏன்னா குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு புகழ்மிக்க ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. இந்த மீன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க கடந்த ஒரு 3 வருடங்களாக இழந்தது நிறைய, இப்பதான் கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்களா அப்படின்னா இல்ல. நீங்க ஏற்கனவே 7.5 சனியை விட அதிகமான ஒரு பல மடங்கு சனியினுடைய ரூபத்தை நீங்க பாத்துட்டீங்க. அதனால உங்களுக்கு 7.5 சனிலாம் ரொம்ப தூசு மாதிரி. அதனால இப்ப இதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் 2025. பல மடங்கு சொத்துக்கள் சேர்ப்பதற்கு, பல மடங்கு வாகனங்கள் சேர்ப்பதற்கு, பல மடங்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இதெல்லாமே யோசிக்கக்கூடிய தருணமாக தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இதுல 3ஆம் சுற்று வருது மீனராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மங்கு சனி, பொங்கு சனி, தங்கு சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தங்கு சனி தான் 3ஆம் சுற்று. அந்த 3ஆம் சுற்று வரக்கூடிய அந்த மீனராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் உடல் சுகவீனங்கள் ஏற்படும். குரு அந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதையும் உங்களுக்கு ஒரு சாதகமாக ஆக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. 2ஆம் கட்டத்துல இருக்கக்கூடியவர்கள், அதாவது 40 வயதுல இருந்து 60 வயதுக்குள்ள, 35 வயதுல இருந்து 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2ஆம் சுற்றுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதாவது லைஃப்ல நல்ல கடினமான ஒரு உழைப்பு இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்கும். அதே சமயத்துல நல்ல ப்ராஃபிட்டும் இருக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. இந்த லாபம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அடுத்த கட்ட வாழ்க்கை பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீனராசி என்பவர்களுக்கு. மாணவ பருவத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த சனி பாத்தீங்கன்னா உங்க படிப்புல கொஞ்சம் தடை கொடுக்கும். கொஞ்சம் கவனம் சிதறாமல் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல
ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு முழு பலனாக இருக்க போது. குடும்பம் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா வெளியூர் பிரயாணம், சுற்றுலா பயணம், அடுத்து ஆன்மீக பயணம், இதெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த அற்புதமான ஒரு வருடமாக இருக்க போகுது. நிறைய பயணத்திலேயே ஆன்மீக பயணம் தான் நிறைய இருக்க போகுது 2025ல. அப்படி மாதிரி பண்ணுனீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நாங்க இந்த மாதிரி ஆன்மீக பயணம் நிறைய போனோம் அப்படின்னு. இந்த 2025 இது மீன ராசி என்பவர்களுக்கும் மீன லக்ன அன்பர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும்.